ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. திருப்பூர் கதிர் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி, மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மகர லக்னத்துக்கும் இது பொருந்தும். இப்போ இது வரைக்கும் 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ சப்தமஸ்தானம் 7ஆம் இடத்துல வர்றாரு. அதாவது வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு வர்றாரு. நம்ம ராசியை பார்க்குறார். குரு பார்க்க கோடி புண்ணியம்பாங்க. இந்த குரு உச்சம் பெற்ற குரு நம்மளை பார்க்கறதுங்கிறது நமக்கு மதிப்பு, கௌரவம், நம்முடைய புகழ் இதையெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 6ஆம் இடத்துல இருந்தப்ப ஆரோக்கியம் கெட்டவங்களுக்கெல்லாம் இப்போ அதிலிருந்து கிளியர் ஆகிடும். அதே மாதிரி வழக்குகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாமே இப்போ கிளியர் ஆகும். இப்போ 2ஆம் திருமணம், இப்போ விவாகரத்து ஆகிடுச்சு, 2ஆம் திருமணம் பார்க்குறவங்களுக்கு கூட இப்போ இது சப்போர்ட் பண்ணிடும். இந்த குருபலம் வழி அமைச்சு கொடுத்துரும். 6ஆம் இடத்துல தொழிலில் பாதிக்கவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு ஒரு வருஷமாகவே இப்போ அதே இதை கண்டினியூ பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். தொழிலில் ஒன்றும் கெடுக்காது, கண்டினியூ பண்ண போகிறீங்க. புது தடங்கள், வழித்தடங்கள் உருவாகும். அதாவது வித்தியாசமான சிந்தனைகள், புதுசாக நம்ம இந்த ட்ராக்கில் போகலாமே, ட்ரெண்டிங் இன்னைக்கு அப்டேட்டடாக என்ன இருக்குது அதை ஃபாலோ பண்ணி டெவலப் பண்ணலாமே அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த குரு சப்போர்ட் பண்ணுவார். சட்டத்துறை, நீதித்துறை, பேங்கிங் இதெல்லாம் அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா நம்ம ராசிக்கு 2ஆம் இடமான பணம் தர்ற ஸ்தானத்தில் தான் குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. இந்த பூரட்டாதிங்கிறவர் யார்? குபேரன். அதே மாதிரி 6ஆம் இடமான மிதுன ராசியில் தான் புனர்பூசம் இருக்குது. இந்த புனர்பூசம் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தெய்வ அனுகிரகம் மற்றும் நமக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. புனர்பூசத்துக்கு தேவதை அதிதி. இந்த அதிதி தேவதையினால தான் உலகத்தில் செல்வ பரிமாற்றங்களே நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மகரத்துக்கு 10ஆம் இடத்துல துளாராசியில் தான், தொழில் ஸ்தானத்தில் தான் விசாக நட்சத்திரம் இருக்குது. நம்ம திருச்செந்தூர் முருகன் அவதரித்த நட்சத்திரம். அந்த விசாகம் என்பது தான் நமக்கு முக்கியமாக வியாபார, வர்த்தக, டெவலப்மெண்ட்டு. அதனால தான் அது துளாராசிங்கிற தராசில் இருக்குது. வணிகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த 7ஆம் இடத்துக்கு வர்ற குரு டெவலப் பண்ண போகிறாரு. அதனால் பணப்புழக்கம், உத்தியோக பலம் மற்றும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி அனைத்துமே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 7ஆம் இடம் என்பது திருமண ஸ்தானமும் கூட. திருமணத்துக்கு வரன்னு பார்த்து லாஸ்ட் இயர் ஃபுல்லாக பார்த்தோங்க, தடையாகிட்டே இருக்குது, இது வரைக்கும் செட் ஆகவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு செட் ஆகிடும். இப்போ ஜூன் 2 உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது அப்படின்னால ஒரு 16 நாள், முதல் 16 நாள்லேயே உங்களுக்கு கிளிக் ஆகும். அடுத்து சனியினுடைய நட்சத்திரத்துக்கு போவார், பூச நட்சத்திரத்துக்கு. அதுலேயும் உங்களுக்கு நல்லது பண்ணும். உறவுகள் ஸ்தானங்களெல்லாம் பலப்படும். அதனால் புதுசாக திருமணத்துக்கு உறுதி பண்ணிக்கிறது, ஒருத்தர் நம்ம பத்திரிக்கை எழுதிக்கிறது, நிச்சயம் பண்ணிக்கிறது, திருமணம் நடக்கிறது, இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும். அதுபோக குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்டதுக்கு 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அதுக்கும் ரொம்ப பக்கபலமாக சப்போர்ட் பண்ணுது. புத்திரம் இப்போ லாஸ்ட் இயர் ட்ரீட்மெண்ட் எடுத்தங்க, ஒன்றும் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டாக ஆகும். ஏன் அப்படின்னா இந்த பூசம் என்பது குரு பிறந்த நட்சத்திரம். குரு என்பது தான் குழந்தை. அப்போ அந்த பூச நட்சத்திரத்தில் பிருகஸ்பதியே குருவே பிறந்திருக்காரு. அப்படிங்கும்போது அந்த பூச நட்சத்திரத்துக்கான விருட்சம்தான் அரச மரம். அதை சுற்றி தான் புத்திர பாக்கியமே ஏற்படுதுன்னு நம்ம நம்பி நம்ம வழிபாடுகள் பண்ணுறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பூச நட்சத்திரத்தினுடைய தன்மை தான். அதனால் அந்த பூச நட்சத்திரத்தில் குரு அக்டோபர் வரைக்கும் பயணிக்கிறார். அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போகும்போது வழக்குகள்லேருந்து விடுதலை, பூர்வீக சொத்து கிடைக்கல அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் அது பைசலாகி நமக்கு சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்குது. தந்தையே அனுசரணையாக இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த தந்தையினுடைய அனுசரணை கிடைக்க போகுது. அப்போ எல்லா விதமான குலதெய்வ அனுகிரகமே தடையாக இருக்குங்கிறத கூட தீர்த்து வைக்கிறது தான் இந்த குரு பயிற்சி.
அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, மேல் படிப்பு, வெளிநாட்டு படிப்பு மற்றும் பிஹெச்டி லெவலில் ஆராய்ச்சி படிப்பு, இது எல்லாத்துக்குமே அருமையாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி இருவருக்குமே டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குருபலன் தான் இந்த குரு பயிற்சி. இதில் நமக்கு இடர்பாடுகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நமக்கு ஆகாத ராசி என்னங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசி மகரம், 4ஆம் இடமான மேஷமும், 8ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான தனுசு, இந்த 4, 8, 12 தான் உங்களுக்கு ஆகாத ராசி. அதாவது நம்மளது பூமி ராசி மகரம் என்பது, இந்த மேஷம் என்கின்ற நெருப்பு ராசி, அதே மாதிரி சிம்மம் என்கின்ற நெருப்பு ராசி, தனுசு என்கின்ற நெருப்பு ராசி, இந்த 3மே நமக்கு ஆகாத ராசி. இப்போ இந்த இடத்துல உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் இருந்தாலுமே அங்கே பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் 4, 8, 12 அப்படின்றதுனால அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் என்னன்னு பாருங்கள். கேது, சுக்கிரன், சூரியன் ஒரு பர்சன்டேஜ். நம்ம கேது சுக்கிரன் தான் முழுமையாக உங்களுக்கு நெகட்டிவ். அப்போ யாருக்கெல்லாம் கேதுவோ சுக்கிரனோ திசை புத்தி அந்தரமாக நடக்குதோ அவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பிரச்சனையில் இருப்பீங்க. அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் அந்த காலகட்டம் எப்போ மாறுதுன்னு பார்த்து வழி கொடுக்குறவரே இந்த குரு பகவானுடைய வழிபாட்டினால அந்த வழி கொடுப்பார். சுக்கிரன் கேது அப்படின்றது எதில் கெடுப்பாருன்னா, ஆடம்பரமான விஷயத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாது. நான் வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு 20% தான் கையில் பணம் இருக்கும், 80% லோன் போடுறது. அது போக உங்களுக்கு பிரம்மாண்டமான பிளான் போடுறது. நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் பிரம்மாண்டமாக பங்களா டைப்பில் கட்டியிருக்காங்க, நாமளும் அதே மாதிரி கட்டணும் அப்படின்னு நாம் இப்போ இருக்கிற வருமானத்தை நம்பி பின்னால் ஒரு 15 வருஷமோ எனக்கு அதே மாதிரி வரும், அதனால் நான் தைரியமாக லோனு கட்டிக்கலான்னு சொல்லி அகலக்கால் வைக்கிறேன். அதில் தான் சுக்கிரன் உங்களை ஏமாற்றுவார். 4ஆம் இடத்தில் பரணி, 8ஆம் இடத்தில் பூரம், 12ஆம் இடத்தில் பூராடம். இந்த சுக்கிரன் கவர்ச்சிக்கு அடிமையாக்கி நம்மளை பிரச்சனை பண்ணுவார். அதே மாதிரி உறவின் வகையில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்த, நம்மளை பற்றி அவதூறு பரப்புறது, கலகம் பேசுறது, இது யாரு? கேது பண்ணுறார். இப்போ உங்கள் ராசிக்கு 8ல் தான் கேது இருக்கார், அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மகத்தில் இருக்கார். இதனால் உங்களுக்கு இப்போ சில குழப்பங்கள் ஓடும். யாருக்கெல்லாம் கேது சுக்கிர திசை ஓடுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பேசுறது பாம்பு மாதிரின்னு வைங்க, 2ல் ராகு, நாக்கில் பாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம வாக்குஸ்தானமே நாம் என்னமோ யதார்த்தமாக பேசுகிற மாதிரி நினச்சி பேசிடுவோம். ஆனால் அவங்க அதை ரொம்ப குதர்க்கமான வார்த்தைகள் பேசுகிறாங்கன்னு பழி போடுவாங்க நம்ம மேலே. அதனால் வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கெல்லாம் கேது திசை சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த குரு பயிற்சி இது உங்களுக்கு மிகப்பெரிய சாதகம், மிகப்பெரிய வழிகாட்டுதல். அகம் சார்ந்தும் நன்மை செய்யும், புறம் சார்ந்தும் நன்மை செய்யும். உறவுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நன்மைதான், அதே மாதிரி தொழில் பலம் பணவரவுக்கும் மிக மிக நன்மைதான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.